கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆசீர்வாதத்தை. இந்த நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தை தினந்தோறும் வாசித்து ஒருவேளை அது புரியாத ஒரு புதிராக இருந்தால் கூட அது என்னவா இருக்குன்னு சொல்லி நாம் மறுபடியும் அதை தோண்டி துருவி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அதை தியானிக்க ஆரம்பித்தாலே போதும், பாக்கியவான்களாக இருப்பார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று சொல்லி மற்றவர்கள் ஒருவேளை சிலர் பொறாமை கூட படலாம். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் வேத புஸ்தகம்தான். அந்த வேத புஸ்தகத்தை படித்து 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 தியானித்து காலையினாலும் சரி இரவுனாலும் சரி அது மாலையினாலும் சரி இரவும் பகலும் தியானமாக இருந்து அதை தியானித்து ஒவ்வொரு ஆராதனையிலும் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை கருத்தாய் போதிக்கிற அந்த ஊழியக்காரன் நிச்சயமாய் பாக்கியவானாக தான் இருப்பான். சபை மக்களை விட அவன் பாக்கியவானாக இருப்பான். என்று சொன்னால் அவனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இரவும் பகலும் தன்னுடைய ஜனங்களுக்காக வேதத்தை தியானித்து தான் அதை முதலாவதாக தனக்குள்ளே அதை ஏற்றுக்கொண்டு பின்பாக அதை மறுபடியும் தன் ஜனங்களுக்கு என்று சொல்லி சொல்லும்போது அவனுடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் இரவும் பகலும் வாழ்நாளெல்லாம் வேதத்தையே தியானித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருப்பதனாலே இந்த வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூ வில் பி a blessed man or blessed woman. Just meditate on the word of God. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் வாசித்தால் போதும், அதை தியானித்தால் மாத்திரம் போதும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நிச்சயமாய் காணப்படுவீர்கள். இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் அவன் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணமே தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை அவன் இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய அந்த தியானத்தினால தான் இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதை நீங்களும் செய்தால் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த நாட்களெல்லாம் வயதானவர்கள் வீட்டில் உட்காந்து வேத புஸ்தகத்தை வாசித்து அதை பிள்ளைகள் வந்தவுடனே அவங்களால அடக்கி வச்சிருக்க முடியாது. உடனே இன்றைக்கி இது வாசித்ததை சொல்லி நான் இப்படி ஒரு வசனத்தை வாசித்தேன், இது இப்படியா இந்த வசனம் என்னோடு கூட பேசினது என்று சொல்லி மனதார அதை பகிர்ந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அது 10 பேருக்காவது அதை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த வயதான மக்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வேதத்தை வாசித்து முடித்து அல்லது வேதத்தை அன்னைக்கு படித்த பகுதியிலிருந்து அந்த வசனத்தை இல்லைன்னா பேர பிள்ளைங்க வந்த உடனே பைபிளை குறித்து சொல்லி இன்றைக்கு இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை பார்த்தா ஒரு குட்டி பரலவம் போல் இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான நிலை இந்த குடும்பம் காணப்படும். இனி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எனவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் இன்று முதல் வேத புஸ்தகத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன். எனக்கு கர்த்தர் நான் தியானிக்கும் போது கொடுத்த வெளிப்பாட்டை நான் எனக்குள்ளே அடக்கி வைத்திருக்க முடியாது. அதை எப்படியாவது என் மகனுக்கு சொல்லுவேன் அல்லது என் மகளுக்கு சொல்லுவேன் அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன், பகிர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி மனதார சத்தியத்தை பேசுகிறதுனாலே அந்த மக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட இந்த கால வேளையில் மனதார கர்த்தருடைய வார்த்தையை மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். பெற்றுக்கொண்டதை நாம் தெரிந்து கொண்டதை அறிந்து கொண்டதை நாம் மற்றோடு ஷேர் பண்ணுவோம். எத்தனையோ காரியங்களை ஷேர் பண்ணுறோம். ஃபோனில் பார்த்தா ஒரே ஷேரிங்காக தான் இருக்குது. தேவனுடைய வாசனத்தை நாம் ஷேர் பண்ணுவோம், நான் அறிந்து கொண்டதை ஷேர் பண்ணுவோம். நிச்சயமாய் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அதை பெற்றுக்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வேதத்தை எடுத்து வாசிக்கிறதே இந்த காலத்தில் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் பல மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் யார் இந்த வேத புஸ்தகத்தை நேசித்து இந்த பொக்கிஷத்தில் இருக்க அந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அதை தோண்டி துருவி வாசிக்கிறார்களோ
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷம் ஒளிப்பெற புதைகளையும் கொடுக்கிறது போல கத்தா இந்த வேத புஸ்தகங்களை கொடுக்கிறது என்பதை இந்த காலவெளியில் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. எனவே கத்தா புதையலும் பொக்கிஷமும் உம்முடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானிக்கும் போது ஊராபாலா சந்திரி ஹalleluya அதன் மூலமாய் கத்தாவே அநேக பொக்கிஷங்களும் புதையல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மகிமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கத்தாவே இந்த வேத புஸ்தகத்தை புறக்கணித்து விட்டு அல்லது பிசாசுக்கு பயந்து அதை தலைமாட்டில் வச்சு தூங்கக்கூடிய அதற்காக இந்த வேத புஸ்தகம் இல்லை. இந்த வேத புஸ்தகம் வாசிக்கப்பட வேண்டும், இரவு முழுவதும் தியானிக்கப்பட வேண்டும், அது மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. உன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியா இன்று முதல் உடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை உத்தமமாய் செய்து சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்திலும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.